சார் வணக்கம். நான் வழக்கறிஞர் சங்கமித்திரன், நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் மணல் கொள்ளையடிக்கப்படுகின்றன. தொடர்ந்து நம்ம மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட தலைமை செயலாளர், அதே போல கனிம வளத்துறை, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், இவருடைய அத்தனை துறைகளுக்கும் நம்ம மனு கொடுத்திருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கிய பிறகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு கனிம வளங்களையும் திருடி சென்று கொள்ளையடித்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் இந்த மணல் கொள்ளையடிக்கப்பட்டு மிகப்பெரிய 10 வீல் உள்ள அந்த லாரிகளிலே இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தடுத்து நிறுத்த வேண்டும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லி தலைமைச் செயலர் உள்ளிட்ட முதன்மைச் செயலர் வரைக்கும் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த வெல்ஸ்பென் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணாங்க. அதுல நடவடிக்கை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அந்த நேரத்தில் எடுத்தாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் மணல் ஓடாம இருந்தது. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு மணல் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இதுல கீழ பெரும்பள்ளம், மேல பெரும்பள்ளம், அதே போல வானகிரி, இப்படின்னு பல ஊர்களை நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு பெரிய இடங்கள்ல என்ன செய்யறாங்க, மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. இதுல மேல பெரும்பள்ளத்தில் பாத்தீங்க அப்படின்னா சீர்காழி ஆர்டிஓ மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் ஒரு பினாமி பெயர்ல ஒரு 7 ஏக்கர்ல இன்றைக்கு அந்த மணலை குவாரி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த குவாரிக்கு இதுவரைக்கும் தமிழக அரசு, மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் எந்த விதமான உரிமமும் கொடுக்கல. அதுக்கு பக்கத்தில் திருக்கடையூரை சார்ந்திருக்கிற கேசவன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பெயர்ல அந்த உரிமம், சவுடு மண் குவாரியினுடைய உரிமம் இருக்கு. அந்த உரிமம் 5 ஏக்கர். அந்த 5 ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த மணல் குவாரிய இதுவரைக்கும் எந்த ஒரே ஒரு பிடி மண்ணு கூட அந்த உரிமத்தில் எடுக்கல. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த NSL அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவினுடைய அந்த நிறுவனம் ஒரு ராஜேஷ் என்பவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலத்துல 5 ஏக்கருக்கு மணல் எடுத்திருக்காங்க. 40-50 ஆழத்துல மணல் எடுத்திருக்காங்க. இதுக்கு காட்டக்கூடிய உரிமம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேசவனுடைய அந்த உரிமத்தை காட்டுகிறாங்க. அதே போல பக்கத்துல சக்திவேல் சொல்லக்கூடிய ஒருவருடைய நிலத்துல 2 ஏக்கர் நிலத்துல அவ்வளவு பெரிய மணலை அள்ளி இருக்கிறாங்க. இந்த 2 ஏக்கருக்கும் அந்த 5 ஏக்கருக்கும் அரசு எந்த விதமான சவுடு மண் குவாரிக்கான எந்த விதமான உரிமமும் கொடுக்கல. ஆனால் ஏற்கனவே கேசவன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமத்தை இவர்கள் வைத்துக் கொண்டு இன்றைக்கு 7 ஏக்கர் நிலம் மணல் குவாரி நடத்திருக்கிறாங்க. அந்த மணல் குவாரியை நடத்துகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீர்காழி ஆர்டிஓவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் அவர்கள். ஒரு காலத்துல மண்ணு திருடுவாங்க, மண்ணு கொள்ளையடிப்பாங்க, அப்பொழுது அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அதிகாரிகளே பினாமி பெயர்களில் இந்த மாவட்டத்தினுடைய கனிம வளத்தை இன்றைக்கு கொள்ளையடிக்கிறார்கள். இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்றோம். அதே போல இன்றைக்கு திருமுல்லை வாசல்ல 16 ஏக்கருக்கு உரிமம் பெற்றிருக்கிறாங்க. அது 50-60 அடிக்கு மேல ஆழ உள்ள ஒரு இடத்துல மண் எடுத்திருக்கிறாங்க. அதுல 30 ஏக்கருக்கு மேல இந்த உரிமத்தை காண்பித்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் லோக்கலுக்கும் அந்த NHக்கும் அந்த மண்ணை அள்ளி வித்திருக்கிறாங்க. இதை சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இன்னும் கொஞ்சம் காலம் இது நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா, மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களே, இந்த மாவட்டத்தை நீங்கள் கண்காணிக்காமல் விட்டுவிட்டால் தமிழ்நாட்டினுடைய அந்த வரைபடத்தில் மயிலாடுதுறை என்கிற ஒரு இடமே இல்லாமல் போகும் அளவிற்கு இன்றைக்கு கனிம வளத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு மணலை திருடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த கீழப்பெரும்பலத்து பக்கத்தில் வானகிரியில கடற்கரை மண்ணை அள்ளி விற்பனை செய்யறாங்க. பல கோடி ரூபாய் இன்றைக்கு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் இன்றைக்கு மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இது நாங்கள் எல்லாம் கடந்த ஆண்டு ஒரு குழு அமைத்து நம்முடைய நாம் மக்கள் இயக்கத்துடைய சார்பிலே 10 நபர்கள் குழு அமைத்து இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் ஆய்வு செஞ்சோம். அந்த மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்த அந்த ஆய்வு அறிக்கையை கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில நாங்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள்ட்ட கொடுத்திருந்தோம். அதுல சித்தமல்லியில எவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறாங்க,
மணல்மேடு சரகத்தில் எவ்வளவு மண் எடுத்திருக்கிறாங்க, அதே போல மாமாக்குடியில் எவ்வளவு மண் எடுத்திருக்கிறாங்க, அந்த மேல பெரும்பலம், கீழ பெரும்பலம், வடரங்கம் இப்படின்னு பல்வேறு பகுதிகளிலே எவ்வளவு பெரிய மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களிடத்துல அன்றைக்கு ஒரு ஆய்வறிக்கையை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். அதுல நம்முடைய மதியக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் வெல்ஸ்பனுடைய நிறுவனத்திற்கு சென்று நீங்கள் தான் தவறான அந்த வேலையை செய்கிறீர்கள், இந்த வேலை முடிந்து விட்டது, நீங்க அதுல ஒர்க் ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கு பல கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸுடைய துறைக்கும் அதுல இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற நம்முடைய நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாவட்டம் முழுவதும் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிற மணல் குவாரிகள், சவுடு மண் குவாரிகள் எல்லாவற்றையும் நீங்க இந்த ட்ரோன் மூலமாக அதுல ட்ரோனை விட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆழத்திற்கு மணல் எடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு அகலத்திற்கு மணல் எடுத்திருக்கார்கள், அரசு அனுமதித்த அந்த அளவீடுகள் எத்தனை ஏக்கர், அதை தாண்டி எவ்வளவு ஏக்கருக்கு மணல் எடுத்திருக்கிறார்கள் என்பது எல்லாத்தையும் நீங்க ஆய்வு செய்து அந்த சட்டத்திற்கு புறம்பாக சட்டவிரோதமாக நடத்தப்படுகிற அந்த சட்டவிரோத குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாம ஒரு கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை எடுக்கிறேன். இதுல தொடர்ந்து இங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் சேர்ந்து எல்லோரும் ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு இந்த மாவட்டத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தினுடைய கனிம வளத்தை சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்ப சமீபத்தில் மணல்மேடு காவல்துறையில காவல் நிலையத்தில் ஒரு ஹிட்டாச்சி வச்சு மணல் எடுக்கிறாங்க. ஆனா அதை பிடிக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். ஆனா அது எல்லாத்தையும் காப்பாற்றி விடுறாங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். அதன் பிறகு இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை அதில் தலையிட்டு செய்தி போடுகின்ற போதுதான் அங்க ஒரு சின்ன டிப்பரை பிடிச்சி அதுல வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோதமான மணல் குவாரிகள், சட்டவிரோதமாக செயல்படுகின்ற அந்த சட்டவிரோத மணல் குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தையும் மயிலாடுதுறை மக்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையோடு நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. வழக்கறிஞர் சங்கமித்திரன், தலைவர் நாம் மக்கள் இயக்கம். அனைவருக்கும் வணக்கம். மயிலை மதன் மீடியோ. இன்று மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கிஃப்ட் பாக்ஸிடம் மனக்குமுறலை தெரிவித்த சமூக ஆர்வலர். மேலும் ஏன் கிஃப்ட் பாக்ஸ் என்று தெரிவிக்கிறேன் என்றால், மயிலாடுதுறையில் தனியார் பேருந்து வழித்தட பர்மிட் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 10,000 வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாக கிஃப்ட் பாக்ஸுக்கு கைமாறுவதாக தகவல். மீண்டும் பல செய்திகளுடன் உங்கள் மயிலை மதன் வீடியோ. நன்றி, வணக்கம்.